டிவிகே கொள்கை சொல்ல சொல்லு ப்ரோ. டிவிகே ஓட்டு போடுவான்னு சொல்லிருக்காரு. கொள்கை சொல்ல சொல்லுங்க. அவங்களோட கொள்கை தலைவர்கள் பேர் சொல்ல சொல்லு ப்ரோ. 5 பேர் இருக்காங்க. 5 பேர் சொல்ல சொல்லிட்டு சொல்லுங்க. 5 பேர் சொல்ல சொல்லுங்க. அவரு சொல்ல சொல்லுங்க ப்ரோ. செங்கோட்டையன் எப்படி ப்ரோ கொள்கை தலைவர் ஆவாரு? ஊழல் ஏடிஎம்கேல அவ்வளவு ஊழல் பண்ணிட்டு வந்து இப்போ ஏடிஎம்கேல அவ்வளவு ஊழல் பண்ணிட்டு வந்துறாரு. இப்ப அவரை கூட்டு வந்து வச்சுன்னு நான் வந்து ஊழலே இல்லாத அரசியல் பண்ணுவேன்னா எப்படி நீ அரசியல் பண்ணுவ? ஊழலே நம்ம எப்படி அரசியல் பண்ணுவ? நீ சொல்லு. நீ சொல்ற. இப்ப நீ வந்து செங்கோட்டையன்னு சொல்ற. நீ எப்படி சொல்றாருன்னு மட்டும் சொல்ற ப்ரோ. ஊழலே இல்லாம புலி படம் 15 கோடி என்னாச்சு சொல்லு. புலி படம் 15 கோடி சொல்லு. இப்போ ரீசெண்டா ப்ரோ 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்துனாங்க. அதுல வந்து போஸ்டிங் வந்து காசு வாங்கியிருந்தா போஸ்டிங் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க ப்ரோ. யார் ப்ரோ சொல்றாரு? ப்ரோ டிஎம்கேல காசே கொடுக்காதான் இது வரைக்கும் போஸ்டிங் கொடுக்குறீங்க ப்ரோ. இது பதில் சொல்லு. காசே கொடுக்காதான் போஸ்டிங் கொடுக்குறீங்க. இப்போ வந்து டிவிகேல இதெல்லாம் பேச்சல காசே கொடுக்காதான் போஸ்டிங் கொடுக்குறீங்க. காசே கொடுக்கல ப்ரோ. சரி யாரு காசு கொடுத்தாங்கன்னு சொல்லு ப்ரோ. யாரு காசு கொடுத்தாங்கன்னு சொல்லு ப்ரோ. அதே மாதிரி டிவிகேவும் இல்ல போமா. புரியல. டிவிகே இல்ல காசு கொடுக்கல. இப்போ நான் இப்போ நியூஸ் காட்டவா? நான் காட்டவா? காட்டு ப்ரோ. நான் நியூஸ் காட்டுறேன். ஏய் ப்ரோ எல்லாமும் எல்லாருக்கும் டிவிகேயோட கொள்கை சொல்லுதல. நிறைய பேசுறானா ப்ரோ. நீ வா ப்ரோ. இரு ப்ரோ. டோர் ப்ரோ. என்ன இரு ப்ரோ. கண்டிப்பா போடுவேன். எடிட் பண்ணாம கம்ப்ளீட் டெஸ்ட் கேக்குங்க. இங்க பாரு ப்ரோ. ஊழலே இல்லாம அரசியல் எப்படி ப்ரோ? இப்ப வந்து நானும் டிஎம்கேன்னு சொல்றேன். அவங்களும் ஊழல் பண்ணலாம் சொல்ல ப்ரோ. இதுல வந்து இவ்வளவு நடக்குது. இவன் எப்படி டிவிகே கொள்கைய சொல்லிட்டு இவன் ஓட்டு போட சொல்லிருக்கான். சர்ச் எல்லாம் பண்ண தேவையில்ல ப்ரோ. நீ நான் தான் சர்ச் பண்ணாலும் வராது ப்ரோ. நீ வந்து கொள்கை சொல்லு. 5 கொள்கை தலைவர்கள் பேர் சொல்லு. கொள்கை என்னன்னு சொல்லு. சரி ப்ரோ நீ சொல்லு ப்ரோ. டிஎம்கேயோட கொள்கை என்ன ப்ரோ? சமூக நீதி. இது வந்து பெரியார் ஆரம்பிச்ச கட்சி. நீதி கட்சியில இருந்து அதுக்கப்புறம் வந்து திராவிட கழகமா வந்து இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகமா வந்திருக்கு. இது வந்து அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்ற மாதிரி சமூக நீதி இதெல்லாம் தான் ப்ரோ இதோட அடிப்படை கொள்கையே. அது மாதிரி இப்ப நடக்குதா டிஎம்கே ஆட்சி? கட்சி யாரு? திமுக கட்சின்னு யாரு தொடங்குனது? திமுக வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பெரியார் வந்து திராவிடர் கழகமா ஆரம்பிச்சார் ப்ரோ. பெரியாரு? ஆமா ப்ரோ. திராவிடர் கழகமா வந்து அதுல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் ப்ரோ திமுகன்ற கட்சி. அது வந்து அண்ணா கால அது எனக்கு சரியா தெரியல. ஆனா வந்து அண்ணா தான் ஆரம்பிச்சாரு அப்படின்றது. ப்ரோ ஓகே தம்பி. இப்ப 2026ல திமுக ஆட்சி தான் மீண்டும் அமையும்னு பார்த்தா நிறைய பேர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு ப்ரோ? வாய்ப்பே திமுக தான் ப்ரோ. 2026 திமுக தான் ப்ரோ. டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க ப்ரோ. இவனுக்கு டெபாசிட் வாங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து விஜய் நிக்கிறாருல ப்ரோ. அந்த தொகுதியில ஒன்னா அவரால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. மத்தபடி அவங்களால எந்த தொகுதியிலுமே வந்து நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்காக வந்து சொல்ல முடியாது. இப்ப எல்லா தொகுதியிலயும் வந்து சர்வே எடுத்துருக்காங்க. மொத்தமே வந்து டிவிகேக்கு வந்து ஒரு 18% தான் இருக்கு. அதை வச்சு அவங்களால ஆட்சி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அவங்க யாருக்குன்னா கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும்னு பார்த்தாலும் கூட்டணி அவனுமே அவங்க கூட சேரவே மாட்டான். டிவிகே கூட அவன் சேருவான் சொல்லு பாக்கலாம். காங்கிரஸ் வருவாங்கன்னு நினைச்சாங்க. 28 சீட்ல முச்சு விட்டானுங்க டிஎம்கே. 78 சீட்டு சொன்னாங்க. 78 சீட்டுக்கு காங்கிரஸ்ல ஃபர்ஸ்ட் ஆளே இல்ல ப்ரோ. காங்கிரஸ் இங்க ஒண்ணுமே இல்ல ப்ரோ. காங்கிரஸ் வந்து இப்ப இருக்கு. ஆனா 78 சீட்டு கொடுக்குற அளவுக்கு இங்க வேட்பாளர் இல்ல ப்ரோ. டிஎம்கே 28 சீட்லயே முச்சு விட்டானுங்க. இவங்க காங்கிரஸ் வரும். ஓகே. இப்ப திமுக கூட்டணியில மிகப்பெரிய வலுவான சக்தியா யாரு இருக்குன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து விசிகா இருக்கு. கம்யூனிஸ்ட் இருக்கு. ஓகே. விசிகா மிகப்பெரிய ஒரு வலுவான சக்தி இருக்கு. அந்த விசிகாக்கு எத்தனை சீட்டு கொடுத்திருக்காங்க? விசிகாக்கு 2 சீட்டு தான் ப்ரோ கொடுத்திருக்காங்க. 2 தான் ப்ரோ. 2 தான் கொடுத்திருக்காங்களா? நீங்க நாடாளுமன்ற தேர்தல் சொல்றீங்க, சட்டமன்ற தேர்தல் சொல்றீங்களா? இப்ப வந்து நீங்க சட்டமன்ற தேர்தல சாரி ப்ரோ 4 சீட்டு கொடுத்தாங்க. அதுல வந்து 3 வந்து சரி 6 சீட்டு கொடுத்தாங்க. அதுல 4 சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. விசிகா ஜெயிச்சிருக்காங்க ப்ரோ. இல்ல உங்களுக்கு அது ரொம்ப கம்மின்னு தெரியுதா அதிகம் தெரியுதா ப்ரோ? இப்ப வந்து எப்படி சொல்றதுன்னு பார்த்தா நிறைய கூட்டணி கட்சி இருக்கு ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 10 கட்சிக்கு மேல இருக்கு ப்ரோ. சோ நம்ம எல்லாருக்குமே வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து கொள்கை ரீதியா நிக்கிறோம். இவனுங்க மாதிரி சங்கி கூட்டம் மாதிரி நம்ம வந்து நிக்கல. நம்ம வந்து நிக்கிறது வந்து கொள்கை ரீதியா நிக்கிறோம். அப்படி நிக்கும் போது நம்ம வந்து எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கணும். ஓகே. எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கணும். ஆனா யாரு பலமா இருக்காங்களோ அவங்களுக்கு தானே சீட்டு அதிகமா கொடுக்கணும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்களே சொல்றீங்க காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அதிக லெவலுங்க தமிழ்நாட்டுல கிடையாது. காங்கிரஸ் வந்து தேசிய கட்சி ப்ரோ. நேஷனல் லெவல்ல இருக்கிற கட்சி. அதனால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தை கட்சியை கம்மியா கொடுக்க முடியுமா? அப்படிலாம் சொல்லல ப்ரோ. நானு
வந்து கொள்கையை சொல்லிட்டு டிவிக்கு சங்கி குடுன்னு சொல்றேன். ப்ரோ ஒரு கொள்கை இல்ல, ஒரு கொள்கை பிடிப்பு இல்ல, அதுக்கப்புறம் ஒரு தெளிவு இல்ல ப்ரோ. அந்த கொள்கை தான் அவனுக்கு வந்து 5 தலைவர் வச்சிருக்கான் கொள்கை. அஞ்சு தலைவர்கள் சொல்றாங்க ப்ரோ. அதுல இருந்து ஒரு தலைவர்ல இருந்து ஒரே ஒரு கொள்கையை மட்டும் சொல்லு ப்ரோ. இங்க இருக்கான் பெரியார், எவ்வளவு பேர் தலைவர், அவர் இருந்து ஒரே ஒரு கொள்கையை மட்டும் சொல்லு ப்ரோ. 5 தலைவர்கள் இருக்காங்க. ஓட்டு போடக்கூடாது ப்ரோ. ஓட்டு போடக்கூடாதுன்றது வந்து அவங்க தனிப்பட்ட அபிப்பிராயம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்கும், ஒரு கொள்கை பிடிக்கும், நீங்க ஓட்டு போடுவீங்க. எனக்கு ஒண்ணு பிடிக்கும், நான் ஓட்டு போடுவேன். சோ இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு என்ன காரணம் ப்ரோ? அரசியல் ரீதியா வந்து எனக்கு வந்து விஜய் பிடிக்காது. மத்தபடி நான் வந்து ஒரு விஜய் வெறியன் தான் சொல்லலாம். எதுவுமே பண்ணல ப்ரோ. அதனால தான் ப்ரோ வந்து ஒரு தெளிவு கூட இல்ல, ஒரு இன்னும் பிரஸ் மீட் கொடுக்கல ப்ரோ. இன்னும் அந்த எலெக்ஷன் டேட் இன்னும் அறிவிக்கல. நீங்க சொல்றீங்க விஜய் அண்ணா இது வரைக்கும் எதுவுமே செய்யலன்னு சொல்றீங்க. ஓகே, இது வந்து அது அதிமுக ஆட்சியில திமுக ஆட்சி இருந்ததுல எதிர்கட்சியா? அப்ப திமுக என்னென்ன செஞ்சாங்க நல்ல திட்டங்கள்? புரியல. அதிமுக வந்து என்னென்ன நல்ல திட்டங்கள்லாம் இப்ப இந்த 4 வருஷம் அதிமுக திமுக இருக்கிறப்போ என்ன நல்ல விஷயம் எனக்கு வந்து ஏடிஎம்கே பத்தி தெரியல ப்ரோ. ஏடிஎம்கே இல்ல. சோ இப்ப வந்து ஆட்சியில இல்லாதவங்களை பாத்தீங்கன்னாக்கா என்ன செஞ்சாங்கன்னு கேக்குறீங்க விஜய். ஓகேங்களா? அதே மாதிரி ஆட்சியில இல்லாம திமுக ஆட்சி இருந்தது இல்லையா? சோ 2019 எல்லாமே அதிமுக ஆட்சியில எதிர்கட்சியில அது சொல்ல வரேன் ப்ரோ. அதான் இப்ப இவ்வளவு சொன்னேனே ப்ரோ. இதுக்கு மேல நான் இருக்கேன். இப்போ இந்த 1 மாசத்துல வந்து ப்ரோ 2-3 மாசத்துல 5000 ரூபாய் பஸ் எல்லாம் இப்போ இன்னைக்கு ஒரு எம்பிசி பஸ் அதெல்லாம் வந்திருக்கு ப்ரோ. இது மகளிர் விடியல் பயணம்லாம் அப்பயே கொஞ்சம் விட்டாங்க ப்ரோ. 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிங்க் பஸ்ல மட்டும் தான் ஏத்துவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல. அது மட்டும் இல்லாத வேற என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க. 4 வருஷம் இருக்குல்ல. ஓ சரி, அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சரியா தெரியல ப்ரோ. நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து தெரியும்னு சொல்லிட்டு தாவக்க மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும்னா தெரியும், தெரியாதுன்னா தெரியாது ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. வேற என்ன கேள்வி? திமுக ஆட்சியில திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது என்னென்ன நல்லது செஞ்சாங்க? ஆட்சியில இல்லாத போது திமுக என்னென்ன ஆட்சியில இல்லாத போது அவங்க என்ன ப்ரோ செய்யணும்? ஆட்சியில இருக்கும் போது தான் அவங்க செய்வாங்க. அதே மாதிரி தானே விஜயம் இருக்கணும். ஆமா ப்ரோ. அவருக்கு அப்படித்தானே கேட்பாங்க. வந்து இப்ப கூட வந்து மகளிர் வார்த்தை சொன்னீங்கல்ல. ஆமா ப்ரோ. சரி கரெக்ட் ப்ரோ. இப்போ வந்து விமென்ஸ் டே வந்துச்சு. இப்போ ஒரு கூட்டம் நடத்தினாரு. இப்போ வந்து அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 4-5 சொன்னாரு. அதுல விஜய் ப்ரோ அதுல வந்து எது வந்து அவர் புதுசா விட்டுருக்காரு நீங்க சொல்லுங்க ப்ரோ. தாய் மாமன் சீருன்னு சொல்லிட்டு ஏதோ மோதிரம் கொடுக்கறது. அது யாரு முன்னாடி கொண்டு வந்தது? இது முன்னாடி கொண்டு வரல. இப்ப அவர் புதுசா சொல்லிக்கிறது சொல்றேன் நானு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அண்ணன் சீருன்னு சொல்லிட்டு நகை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி எல்லாமே வந்து திமுக செஞ்சதான் ப்ரோ டெவலப் பண்ற மாதிரி இருக்கு. மாதம் 1000 ரூபான்றது 2500 ரூபாய் தரன்றாரு. அனைத்து பேருந்துகளிலும் ஃப்ரீன்றாரு. அனைத்து பேருந்துகள்லாம் வந்து வாய்ப்பே இல்ல ப்ரோ. அனைத்து பேருந்துகள்லாம் எனக்கு தெரிஞ்சு எப்படி ப்ரோ நீ எம்டிசில கொடுக்கறதே வந்து இந்த கவர்மெண்டால இது பண்ண முடியல. அது ஏத்துக்க முடியல ப்ரோ. வாய்ப்பே இல்ல ப்ரோ. அனைத்து பேருந்துகளிலும் ஃப்ரீயா எல்லாம் விடவே முடியாது ப்ரோ. ஓகே, அது ஃப்ரீயா விட்டா என்ன நடக்கும் ப்ரோ? இங்க வந்து நீ கன்னியாகுமரி போன சும்மாவே போவியா ப்ரோ? கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபா டிக்கெட். ஒரு 1000 பேர் போறாங்க. 700 ரூபா டிக்கெட் சும்மாவே போக முடியுமா ப்ரோ? இங்க இருந்து கன்னியாகுமரி எனக்கு டிக்கெட் சொல்றேன், சும்மா சொல்றேன். ஒரு கவர்மெண்ட் பஸ்ல இருந்து இங்க வந்து ஒரு 500 ரூபா டிக்கெட்னு வச்சுக்கேன். சும்மா 500 ரூபா எப்படி ப்ரோ? ஓகே, இல்ல உங்களுக்கு நீங்க சொல்றீங்க. சோ விஜய் தெரியல 6 சிலிண்டர் இலவசம் சொல்றாரு ப்ரோ. 6 சிலிண்டர் இலவசம்ன்றாரு. எப்படி நீங்களே சொல்லுங்க? வாய்ப்பே இல்ல 6 சிலிண்டர் இலவசம்லாம். ஓகே, எதனால அது அப்படி எல்லாம் சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? எதனாலனா புரியல. எதனால விஜய் அப்படி எல்லாம் சொல்றாரு? என்ன இது அவ்வளவுதான் ஓட்டு வாங்கதான். வேற என்ன ஓட்டு வாங்கதான்? மகளிரை பத்தி சொன்னா சரி ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஒருவேளை ஜெயிஸ்டார் அதெல்லாம் சாத்தியமா ப்ரோ? அவர் ஜெயிக்க மாட்டார் ப்ரோ. ஜெயிஸ்டார்னா நீங்க வந்து இதே என்னது இது அரசியல் வரலாறு பேசுவோமா? இதே வந்து இதே சேனல்ல வந்து பேசுங்க, நான் பேசுறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அவங்க ஜெயிக்கிட்டோம் ப்ரோ. ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க ப்ரோ. ஓகே, சீமான் பற்றி உங்க கருத்து என்ன ப்ரோ? அவரு பேசுறதுலாம் நல்லா இருக்கும். எனக்கும் அவரை பர்சனலா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அரசியல் ரீதியாவும் அவர் பேசுறதுலாம் நல்லா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. பட் ஆனா அது பாசிபிளான்னு கேட்டா ஒரு சில விஷயம் பாசிபிள், ஒரு சில விஷயம் இம்பாசிபிள் ப்ரோ. என்னென்ன பாசிபிளா இல்ல? அவர் சொல்றது நிறைய சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க, தப்பு இல்ல. விவசாயத்தை பத்தி தான் பேசுங்க. ஆனா அதெல்லாம் வந்து அரசாங்க வேலையா மாத்துவோம்னு சொல்லினுக்கிறாரு. சோ அதெல்லாம் தான் வந்து பாசிபிளா அப்படின்னு தெரியல. மேபி அவரோட ஐடியாலஜி எப்படி இருக்கும்னு தெரியல நமக்கு ப்ரோ. நான் முதல்வர் பயிற்சி பெற்று தான் கிளியர் பண்ணிருக்காங்க ப்ரோ. அது மாதிரி வெளியே வராம இருப்பாங்க ப்ரோ. அப்படிலாம் இல்ல ப்ரோ. யார் வெளியே வராங்களோ அவங்க தான் எடுத்துன்னு வர முடியும். சரி, உங்க ஃப்ரெண்ட் ஓட்டாரு.